ஒரே ஒரு சனிக்கிழமை, ஒரே ஒரு மீட்டிங், ஒரே ஒரு ஊர்வலம், ஒரே ஒரு ரோட் ஷோ, ஒரே ஒரு கூட்ட சந்திப்பு, ஒரே ஒரு சுற்றுப்பயணம், இப்படி எது வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். 3 மாவட்டங்கள், 3 இடங்களில் திட்டமிட்ட அந்த அந்த பயணம், விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம், அந்த பிரச்சார பயணம் 2 திருச்சி, அரியலூர் மட்டும்தான் முடிஞ்சது வந்து. இப்போ வரும் அந்த வரும் வாரங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன எப்படி ஆகும் அப்படின்னு தெரியல. 2 நாளாக பனையூரில் வந்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் கூட விஜய் வந்து ஸ்கைப்பில் வந்து பேசுனதா கூட ஒரு தகவல் இருக்கு வந்து. நிச்சயமாக வந்து ஏன்னா கட்டுக்கிடங்காத ஒரு கூட்டம் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்ற விஷயம், அந்த கட்டுக்கிடங்காத கூட்டம் வந்து சில பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வந்து வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை நாம தான் வந்து இந்த பிரச்சனையை நாம தான் கையாளணும். இந்த தொண்டர்களை, இந்த ரசிகர்களை நாம தான் கட்டுப்படுத்தணும், இவங்களை ஒழுங்குபடுத்தணும், வேற வழியே கிடையாதுன்னு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான பேசப்பட்டது. இதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் அல்லது 3 இடங்கள் அப்படின்றத வந்து குறைச்சிக்கிட்டு 2ஆ நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்போ ஒவ்வொரு இடமா பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வட சென்னையில் பிரச்சார பயணத்துக்கு வரப்போறாருன்னு இங்கே இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க போய் தாவேக்காவினர் முக்கிய நிர்வாகிகள் அந்த எந்தெந்த பாயிண்டில் அவர் பேச போகிறாரு அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குன்னு திருவள்ளூரில் போய் அங்கே எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. இப்படியா ஒவ்வொரு இடமும் பர்மிஷன் ஆரம்பித்தாச்சு. அவங்க எந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அங்கேயே போய் பேசுவோம். அதாவது வந்து விஜயோடைய ஒரு பெரிய பலமே என்ன தெரியுங்களா, வந்து என்ன கட்டுப்பாடு போடுங்க, என்ன விதிமுறை போடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் நாங்கள் சரியாக வரோங்க. அதுதாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நாங்கள் முரண்படவே இல்லை. இப்போ விஜய் நினச்சா இந்த இடத்துல பேசக்கூடாது, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட பேசக்கூடாது, நீங்கள் மரக்கடையானு தான் பேசணும்னா அங்கே என்னங்க நான் பேசி தாங்க தீருவேன். மற்ற விஜயோட இடத்துல யாராவது இருந்திருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு பேசியிருந்தான்னு வச்சுங்க, அது ஒரு பிரச்சனையாக மாறும். இது வரும். ரைட்டு, நீங்கள் மரக்கடையாண்ட பேசக்கூடாதா, சரி வேற எங்கேயாவது ஒரு மூலையில் பேச வைங்க, ரைட்டு நான் பேசுகிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, எங்கு விஜய் போய் நின்றாலும் அங்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இது ஒரு பக்கம் பண்ணோடனே தொடர்ச்சியாக விஜய் மீதான விமர்சனம் ஆளாளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்ன காண்டு தான். போகிற இடம் பூரா சீமான் வெளுத்துக்கிட்டு இருக்காரு வந்து. அது என்னென்னா தாங்க முடியாது. ஒரு பக்கம் அவரால் தாங்க முடியல, என்னடா பண்ணுறதுன்னு தாங்க முடியல. தன் பக்கமிலிருந்து இருந்த இளைஞர்கள் கூட்டம் அத்தனையும் அப்படி ஒட்டுமொத்தமாக போயாச்சு. தான் தான் அந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த தம்பிகள் தம் பக்கம் தான் இருந்தாங்க போலக்குதுன்னு நினச்சிருந்தா, ஒரு பக்கம் விஜய் பக்கம் டிவிக்கு பக்கம் அப்படி கொத்து கொத்தா கூட்டமாக சாரையாக அப்படி போகிறாங்களே என்று அந்த காண்டு தாங்க முடியாமல் அவர் பேச போகிற பிரச்சனையை விட்டு விஜய் பற்றி நடிக்கிறது, விஜய் பற்றி டான்ஸ் ஆடுறது, விஜய் பற்றி பேசுறது, இப்படியா பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம்.